செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். கடந்த 2001-2006 ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 2,08 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் குடும்பத்திற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2019 ஆண்டு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கானது தூத்துக்குடி நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது. சொத்து குவிப்பு வழக்கின் அடிப்படையில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையும் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த நிலையில்தான் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அந்த தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அந்த விசாரணையில் உள்ள அந்த சொத்து குவிப்பு வழக்கை மதுரையில் உள்ள சட்டவிரோத பண பரிமாண சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு என்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அந்த வழக்கின் தற்போது நிலை குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்பு துறை தரப்பில் ஒரு அவகாசம் கோரப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பை பார்க்கும்போது இந்த மனு தாக்கல் செய்த பிறகும் கூட அந்த விவரத்தை தெரிவித்து கூட தூத்துக்குடி நீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வருவதால் இந்த வழக்குக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 30 தள்ளி வைத்தார்கள். அது வரைக்கும் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் விசாரணை உள்ள சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கும் ஒரு இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.